இன்னைக்கு 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசியை வச்சு டக்குன்னு குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான தக்காளி சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த 2 மசாலா மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1/2 மணி நேரம் வச்சு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.